மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி தமிழகம் முழுவதும் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டி கரூர் மாவட்டம் சதாசிவ பிரம்மேந்திரர் சன்னதியில் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு. தம்பிதுரை, அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வனப்பகுதியில் உள்ள இருளரின பழங்குடியின மக்களின் பாரம்பரிய கரிகூர் சூனக்கார மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. வேலூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் 100க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு ஸ்ரீ சரபேஸ்வரர் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் சிறப்பு தொழுகை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தர்கா வளாகத்தில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர், திரைப்படத்துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டி கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுதூர் கடைப்பகுதியில் உள்ள தர்காவிலும், கேரள மாநிலம் பாலராமபுரம் பகுதியில் உள்ள தர்காவிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதேபோல் தமிழகம் முழுவதும் பல்வேறு வழிபாட்டு தலங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன.